ஒரு காலத்தில் அழகான ஒரு காட்டில் ஒரு தேங்காய் மரமும் ஒரு மாம்பழ மரமும் அருகருகே வளர்ந்து கொண்டிருந்தன. மாம்பழ மரம் உயரமாகவும் இனிமையான பழங்களால் நிறைந்ததாகவும் இருந்தது. அதை சுற்றி பறவைகள் வந்து கூடு கட்டி மகிழ்ந்தன. ஆனால் தேங்காய் மரம் மட்டும் சோகமாக இருந்தது. என்னால் யாருக்கும் பயனில்லை, என் பழங்கள் கடினமாக இருக்கின்றன, யாருக்கும் பிடிக்காது என்று அது மனதில் எண்ணியது. ஒரு நாள் வானம் கருமை நிறமாகி பலத்த புயல் வீசியது. காற்றில் மாம்பழ மரத்தின் கிளைகள் உடைந்து விழத் தொடங்கின. அதில் கூடு கட்டியிருந்த பறவைகள் அச்சத்தில் ஆவின. அந்த நேரத்தில் தேங்காய் மரம் தன்னுடைய வளைந்த தண்டுகளால் பறவைகள் கூடு விழாமல் காத்தது. புயல் அடங்கிவிட்டதும் பறவைகள் தேங்காய் மரத்திடம் வந்து நன்றி கூறின. மாம்பழ மரமும் அதை உணர்ந்தது. ஒவ்வொருவருக்கும் தங்களுக்கே உரிய சிறப்புகள் உண்டு. நீ என்னை விட வலிமையானவன், நான் இனிமையானவன் என்றது. அந்த நாள் முதல் தேங்காய் மரம் தன்னை குறை கூறாமல் தன் தனித்தன்மையை பெருமையாக நினைத்தது. கதையின் நெறி: ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை, திறமை, பயன் எனும் சிறப்புகள் உண்டு. மற்றவர்களை ஒப்பிடாமல் உன்னுள்ள மதிப்பை உணர்ந்திரு.